ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தயானந்த் சரஸ்வதி அவருடைய நாணயம் நான் வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இவர் யாருன்னா ஆரிய சமாஜ் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர். அந்த நாணயம் வந்து நான் அன்பாக்சிங் போட்டிருந்தேன், வீடியோவை போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. வாங்க இந்த நாணயத்தை அன்பாக்சிங் பண்ணலாம். தயானந்த் சரஸ்வதின்னு போட்டிருக்கு. இது வந்து ப்ரூஃப் செட். இந்த நாணயம் ப்ரூஃப் செட்டில் வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1375. பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே வந்து ரேட்டும் போட்டாங்க, 1375 ரூபாய். இது வந்து ஃபுல் பெய்டு, அதாவது நம்ம பணம் முழுசும் நம்ம இப்போ கட்டியிருக்கிறோம். இது வந்து எந்த மின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அலிப்பூர், கல்கத்தா மின்ட்டு. வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பக்கமாக கட் பண்ணலான்னு பார்க்குறேன். பேக்கெட் அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. அங்கே சுவாமி தயானந்த் சரஸ்வதி ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. 1824 2024, அதாவது பிறந்த வருடம் அவருடைய 200வது ஆண்டு அவருடைய அதை குறிச்சிருக்காங்க. 200வது பர்த் அனிவர்சரி ஆஃப் மகரிஷி தயானந்த் சரஸ்வதி 2025. இது வந்து ஒரு நினைவு நாணயம், ப்ரூஃப் செட்டு, அலிப்பூர் மின்ட், அதாவது கல்கத்தா மின்ட். இது இந்த நாணயம் இருங்க எடுத்து பார்த்தலாம். பாக்ஸ் பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். கமாமரேட்டிவ் ப்ரூஃப் செட், ப்ரூஃப்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரூஃப் செட். அவருடைய படம் தயானந்த் சரஸ்வதி, மகரிஷி தயானந்த் சரஸ்வதி. இது வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா 200வது, அதாவது 200 பர்த் அனிவர்சரி ஆஃப் மகரிஷி தயானந்த் சரஸ்வதி. 200 ரூபாய் நாணயம். இது டினாமினேஷன் பார்த்திங்கன்னா 200 நாணயம். மெட்டல் நிக்கல் சில்வர். இது நிக்கல் சில்வர், காப்பர் இருக்குது, நிக்கல் ஜிங்க் கலந்தது. இந்த நாணயம் 44 மில்லி மீட்டர் டயா உள்ளது. வெயிட்டு பார்த்திங்கன்னா 32 கிராம். இதில் பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இது வந்து மின்ட்டில் தான் நீங்கள் வாங்க முடியும். மின்ட்டில் வாங்கினா நல்லது. அடுத்து அவர் காயின் எடுத்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எடுக்கிறது தான் சிரமம். இது ப்ரூஃப் செட்டுன்றதால அந்த ஃபினிஷிங்கில் நல்லாயிருக்கும். சரிங்க, இது என்னென்னு படிச்சிருவோம். 1824 2024. 200 டினாமினேஷன் பார்த்தீங்கன்னா 200. இந்த நாணயம் ப்ரூஃப் செட்டு, ப்ரூஃப் செட்டில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. எட்ஜெல்லாம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், அந்த பாக்ஸில் அழகாக இருக்குது. இந்த நாணயம் ஆமாம், நீங்கள் ப்ரூஃப் செட்டாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டு பண்ணலாம். ஆனால் ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்கணும். அதுக்கு தான் கிளாஸ் போட்டு இந்த மாதிரி கண்ணாடி இது ஒரு பிளாஸ்டிக் இது போட்டிருக்காங்க இந்த பாக்ஸில். ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள், லெட்டர்லாம் தனியாக தெரியுது. இப்போ வந்து மின்ட்டில் வாங்கலாம், நீங்கள் நம்ம கவர்மெண்ட் மின்ட்லேயே வாங்கிக்கலாம். நான் வாங்கும்போது 1375 ரூபாய். இது வந்து கல்கத்தா மின்ட்டு, சிங்கிள் மின்ட்டு தான். அதாவது சர்க்குலேஷனில் வராது. நம்ம காயின் கலெக்டர் மட்டும்தான் அதெல்லாம் வாங்க முடியும். இந்த நாணயம் பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்த் சரஸ்வதி, இவர் தான் ஆரிய சமாஜ் ஆரம்பித்தவர். அந்த நாணயம் வெளியிட்டிருந்தேன், அது ரிலேட்டடாக இருக்குதுன்னு தான் இந்த நாணயத்தை நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நாணயம் கிடைக்கும்போது நீங்களும் கவர்மெண்ட் மின்ட்டில் புக் பண்ணி வாங்கி வைக்கலாம். உங்கள் கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி காயின் கிடைக்கும் போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி காயின் வந்து இப்போ விலை குறைவாக இருக்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் மின்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னா 2 காயின் இல்லை, உங்களால் முடிஞ்ச 3 காயின் கூட வாங்கி வைக்கலாம். ஒன்று உங்கள் கலெக்ஷனுக்கு இருக்கும், ஒன்று வந்து நீங்கள் விற்கலாம். இது வந்து இந்த மாதிரி நாணயங்கள் கவர்மெண்ட் மின்ட்டில் வாங்கும்போது ரேட்டு வந்து குறைவாக இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.